ஸோ வெல்கம் பேக் டு பிரெயின் டிஎம்பிசி கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரலாறு. முந்தைய வீடியோவில் வந்து நம்ம ஆண்டுகள் பார்த்தோம், பழைய கற்காலத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து புதிய கற்காலம். ஸோ புதிய கற்காலத்தோட ஆண்டு பார்த்திங்கன்னா கிமு 10,000 கிமு 4000 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6000 ஆண்டுகள் வந்து புதிய கற்காலம் சொல்லி இந்திய வரலாறு சொல்லுது. இந்த புதிய கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தரமாக இருந்திருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்கள் கடைப்பிடிக்கிறாங்க. கூட்டு வாழ்க்கை, அதாவது ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கிறது, எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, வேட்டையாடும்போது ஒன்றா போகிறது, விவசாயம் பண்ணும்போது ஒன்றா போகிறது, எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டாக போகிறாங்க. ஏன்னா ஏதாச்சும் மிருகங்கள் வந்து நம்மளை வந்து தாக்கும் போது தனியாக போனால் அகப்படுவோம் என்ன சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்கள் கூட்டாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து தங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா களிமண்ணான குடிசைகள் என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க. அதே போல் கூரை வீடுகள். புதிய கற்காலத்தில் மனிதர்கள் உழவு தொழில் என்ன பண்ணுறாங்க, முக்கிய தொழிலாக என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க. பழைய கற்காலத்தில் நம்ம என்ன பார்த்தோம், வேட்டையாடுறத பார்த்தோம். இப்போ புதிய கற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உழவு தொழில், அதாவது விவசாயத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த விவசாயத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதலில் மனிதன் பழகிய விலங்கு வந்து நாய். நாயை வந்து வீட்டு விலங்கு என்ன பண்ணுறாங்கன்னா பழக்க வைக்கிறாங்க. அடுத்து மனிதன் உருவாக்குனது சக்கரம். இந்த சக்கரம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மண்பாண்டத்தை என்ன பண்ணுறாங்க மனிதர்கள் செய்கிறாங்க. இந்த மண்பாண்டம் தமிழகத்தில் எங்கே கிடச்சிச்சுன்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா எங்கே கிடச்சிச்சுன்னா சேலம், திருச்சி, புதுக்கோட்டை, நெல்லை. அப்புறம் முக்கியமாக ஒன்று, இறந்தவங்களை அடக்கம் செய்கிற முறையை வந்து இந்த புதிய கற்கால மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டும் செய்ய மாட்டாங்க, அந்த மனிதன் என்னென்னலாம் பொருளை அனுபவிச்சானோ அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா புதைப்பாங்க. மனிதன் அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அடக்கம் பண்ணும்போது அதையும் சேர்த்து அடக்கம் பண்ணிடுவாங்க. 2004 திருநெல்வேலியில் இருக்கிற ஆதிச்சநல்லூரில் வந்து 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அகழ்வாய்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து புதிய கற்காலத்துக்கான சான்றுகள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்தின கருவிகள், என்னென்ன கருவிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா கோடாரி, எலும்புலான ஆன கைப்பிடி, தூண்டில் முள், ஊசி, வெட்டுக்கருவி, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கருவிகள் என்ன பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவிகள், இந்த கருவிகள் கிடைத்த இடங்கள் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம், திருச்சி, புதுக்கோட்டை, தாண்டிக்குடி. இது வந்து எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில் இருக்குது இந்த தாண்டிக்குடி. அப்புறம் திருநெல்வேலி. புதிய கற்காலத்தில் மனிதர்கள் நாயை மட்டும் என்ன பண்ணல, வீட்டு விலங்காக வைக்கலை. என்னென்ன வீட்டு விலங்காக வச்சாங்கன்னா ஆடு, பசு, எருது. அப்போது பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் வளர்க்குறாங்க. இந்த புதிய கற்காலம் வந்து மனித வளர்ச்சியின் அடுத்த படிநிலை என்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற காலம் பார்த்திங்கன்னா உலோக காலம். இந்த உலோக காலம் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து செம்பு, இன்னொன்று வந்து இரும்பு. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செம்பு கற்காலத்தை பார்க்க போகிறோம். செம்பு கற்காலத்தின் ஆண்டு பார்த்திங்கன்னா கிமு 3000 கிமு 1500, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து செம்பு கற்காலம் சொல்கிறாங்க. செம்பு மனிதன் அறிந்த முதல் உலோகம். இது கண்டிப்பாக அடிக்கடி கேட்குற கேள்வி. மனிதன் அறிந்த முதல் உலோகம் எதுனா செம்பு. இது எங்கே சேர்ந்ததுன்னா, அதாவது நாகரிக காலத்தில் வந்து இருந்த அந்த ஹராப்பா என்கின்ற அந்த நகரம் வந்து செம்பு காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஹராப்பா எந்த கற்காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. ஹராப்பா நாகரிகம் வந்து செம்பு கற்காலத்தை சேர்ந்த ஒரு நாகரிகம் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்து இந்த செம்பு காலத்தில் புதிய கற்காலத்தில் வந்து சக்கரை மூலமாக கண்டுபிடிச்ச இந்த மண்பாண்டங்கள் மேலே என்ன பண்ணாங்கன்னா வண்ண ஓவியங்களை வரைஞ்சாங்க. அது மட்டும் இல்லை வரி கோலங்கள் என்ன பண்ணுறாங்க வரைஞ்சிருக்காங்க. அதாவது மண்பாண்டங்கள் மேலே ஓவியத்தை வரைகிறாங்க. ஓவியம் மட்டும் இல்லாமல் வரி கோலங்கள் என்ன பண்ணுறாங்க வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இரும்பை உருக்கி
என்ன பண்ணுறாங்க, உலோகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இரும்பு வந்து வேதகால நாகரிகத்தோட சேர்ந்தது. நம்ம வந்து செம்பு காலம் வந்து இதோட இருந்தது, ஹரப்பா நாகரிகத்தோட இருந்தது. இரும்பு வந்து வேதகால நாகரிகத்தோட இருந்தது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த உலோகம் வந்து எப்படி கலவையாக செய்யப்பட்டதுன்னு பார்க்குறோம். இரும்பும் குரோமியம் சேர்ந்தது தான் சில்வர், இரும்பும் வெள்ளையும் சேர்ந்தது வெண்கலம், இரும்பும் மாங்கனீசும் சேர்ந்தது பித்தளை, செம்பு ப்ளஸ் துத்தநாகம் சேர்ந்தது எஃகு. இது அடிக்கடி கேட்குற கேள்வி, அடிக்கடி டிஎம்பிசியில் கேட்குற கேள்வி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.